ஹலோ கைஸ், என்ன பாக்ஸ்ன்னு தானே பார்க்குறீங்க. இந்தியாவிலேருந்து பார்சல் வந்த பாக்ஸ் தான் என்னென்ன இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். யார் இந்தியாவிலேருந்து பார்சல் போட்டாலும் கண்டிப்பாக வந்து இந்த மசாலா ஐட்டம், ஸ்நாக்ஸ் இதெல்லாம் இல்லாமல் இருக்காது. நானும் அதே தான் வந்து நிறையா வீட்டிலேருந்து சொல்லியிருக்கேன். மற்றபடி இதில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் தான் இருக்கும். வீட்டில் செஞ்ச ஸ்நாக்ஸு, அது இல்லாமல் மசாலாஸ், ஒரு சில மசாலா நான் கடையில் வாங்கி கொடுக்க சொன்னேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பருப்புலாம், வடை பருப்புலாம் எனக்கு இங்கே கிடைக்கவே இல்லை. கடலைப்பருப்பில் செய்வாங்க. பட் இருந்தாலும் எங்கள் ஊர்லலாம் வடை பருப்புனே தனியாக இருக்கும். அதில் செஞ்சால் நல்லாயிருக்கும். சப்பாத்தி கட்ட ஃப்ளாஸ்க்கும் அதே மாதிரி தான். இங்கே எவ்வளோ ஃப்ளாஸ்க் நான் வாங்கிட்டேன். ஆனால் அது ஹீட்டாக இருக்க மாதிரியே தெரியல. ஒரு ஃபியூ ஹவர்ஸ்லேயே வந்து சீக்கிரமாக கூல் ஆகிற மாதிரி இருந்துச்சு. அதனால் வந்து ஃப்ளாஸ்க்கும் கேட்டிருந்தேன். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் மசாலா போக கருவேப்பிலை வந்து நல்லா காய வச்சு ட்ரை பண்ணி கொடுத்துருந்தாங்க. புளி கூட இங்கே டேஸ்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை. அது கூட ஊர்லேருந்து தான் கொடுத்து விட சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் குட்டி குட்டி கேம்ஸ்லாம் வந்து வாங்கி கொடுத்து விட சொல்லியிருந்தேன். இங்கே கிடைக்காது. இந்த பல்லாங்குழியில் ஞாபகம் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது போக ஒரு சில பேசிக் திங்ஸ்லாம் இங்கே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதில் டீ தூளும் ஒன்று தான். இந்த மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.